பெரியண்ணா பண்ணிட்டு ஒரு வருஷம் எனக்கு படம் இல்லை. பெரியண்ணா மிகப்பெரிய ஹிட்டு பாட்டெல்லாம் நிறைய பேர்ட்டு நம்ம வாய்ப்பு கேட்டேன், என்ன ஏனும் அது நடக்கவே இல்லை. முதன்னு எஸ்எஸ் அவ்வளோ பெரிய படத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்தாலும் ஒரு பக்கம் அவருக்கு வந்து சாங்கு பண்ணிட்டேன், சாங்கெல்லாம் முடிச்சுட்டு ரீ ரெக்கார்டிங் அவருக்குள்ள பயப்படுறாரு. நீ யாராவது ஒரு பெரிய ஆளை வச்சுக்கடா, நான் சின்ன பையன், நீ வச்சுக்கப்பா யாராவது ஒரு ஆளை, நீ எப்படி ரீ ரெக்கார்டிங் பண்ணுவ, இவ்வளோ பெரிய படம் அது அப்படின்னாரு. இல்லை சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏவிஎம் ஆர்ஆரில் அழைச்சி போய் அந்த ஃபர்ஸ்ட் ரீலு, அந்த படம் ஆரம்பித்தோன்னே ஓடி வருவாங்க மார்க்கெட்லேருந்து, அந்த ரீல் பண்ணி காட்டினேன். பாட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகேப்பா. படமே கிடைக்கல. 2000 ஃபுல்லாக போயிடுச்சு. 2000 ஃபுல்லாக போய் 2001 தான் பார்வை வண்டு போதுமே. ஒரு வருஷம் படம் இல்லை, அதுக்கப்புறம் தான் பார்வை வண்டு போதுமே கிடைச்சது. அந்த ஒரு வருஷம் என்ன சார் பண்ணீங்க? முயற்சி தான். படம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், படம் அவ்வளவு பெரிய ஹிட்டு, பாட்டெல்லாம் ஹிட்டு அப்படின்றப்போ என்னமோ நிறைய பேர் அப்ப நான் கேட்டேன், நிறைய டேரக்டர் கேட்டேன். அதுல வந்து நிறைய பேர் ஒன்றும் யாரும் எனக்கு படம் கொடுக்க அந்த நேரம் முன் வரல, எவ்வளோ ஹிட்டாக இருந்தாலும். அதுக்கப்புறம் பார்வை வண்டு போதுமே வந்துச்சு. அது வந்து பயங்கர ஹிட் ஆனதும் எனக்கு வேண்டான்னு சொல்ற அளவுக்கு படம் வந்தது. அப்போ நான் இப்போ ஒரு 12-13 படங்களை தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா நேரம் டக்குன்னு வந்தா ஒரே தான் வருது, இல்லைன்னா வரமாட்டேங்குது. இந்த சினிமாவே அப்படிதான். அந்த மாதிரி வந்ததுதான் நிறைய படங்கள், நிறைய பாட்டு இருக்கட்டும், பார்வண்டி பதுமா இருக்கட்டும், சுந்தரா டிராவல்ஸா இருக்கட்டும், எல்லா படமும் எல்லா பாட்டுமே இப்ப பண்ண எல்லா பாட்டுமே ரசிச்சு பண்ணதுதான். இந்த பாட்டு மறக்க முடியாது, அந்த பாட்டு மறக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. சில சாங்ல சில சம்பவம் நடந்திருக்கும், அதுதான் நமக்கு மறக்க முடியாது. இப்போ திருடி இதை பண்ணிட்டு சேலத்துல இருந்து ஒரு பையன், ஆனந்தன் ஒரு பையன், அவன் போன் பண்ணி என் நம்பர் எப்படி பிடிச்சிட்டான், போன் பண்ணி பண்ணுவான் சார் அப்படின்னு அப்படியே ஒரு கலங்கி போய் பேசுவாப்புல. லவ் ஃபீலர் போல இருக்கு அந்த பையன். அந்த பாட்டு கேட்டு தான் அந்த பையனுக்கு ஒரு நிம்மதி வரும் அப்படின்னு சொல்லுவாப்புல. கேட்கக்குள்ளலாம் சார் இந்த பாட்டு இல்லைன்னா நான் செத்துருப்பேன் சார் விஷத்தை குடிச்சிட்டு. இது கேட்கக்குள்ளதான் என் காதலி என் கூடயே வாடுறாங்கிற மாதிரி நினைச்சுக்கிறேன். நான் எப்படின்னு ஒரு கம்போஸ் பண்ணி நான் ஒன்று மைண்டில் நினச்சிப்பேன், அது வர்ற வரைக்கும் பாடுவேன். அந்த மைக்கில் நின்று நான் பாட்டுக்கு ஒரு 6-7 தடவை பாடக்குள்ளே ஏன் இவ்வளோ தடவை பாடுறீங்க, அதை நீங்கள் ஒரு தடவை பாடினா போதும் தானே. நான் ஒன்று நினச்சிருக்கேன், அது வர்ற வரைக்கும் அதை விட மாட்டேன் அப்படின்னு அதை பாடுவேன். அதெல்லாம் கேட்பாங்க அவங்க. உள்ள கம்போஸ் பண்ணும்போது நமக்கு அந்த இது ஃபுல் ஸ்ட்ரக்சர் தெரியாது நமக்கு, அதனால நமக்கு அவ்வளோ ஐடியாஸ் கிடைக்காது. ஆனால் இங்கே வந்து ஃபீட் பண்ணிட்டு அவர் பாடும்பொழுது அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் லைன்லேயே நமக்கு அது தெரிஞ்சிடும், இந்த சாங் வந்து நல்லா கேட்சபிளாக இருக்கு. ஏன்னா மறுநாள் நான் அதை பாடுவேன், எழுந்துக்கும் போது பாடக்குள்ள என்ன இவங்க பாட்டு பாடுறோம், அப்போ வந்து இதில் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான், இந்த சாங் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அங்கீகாரம் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ண உண்டுதான். திறமையானவங்க வந்து வெளியில வர முடியல, அதுக்காக போராட்டம் தான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அந்த அளவுக்கு வந்து கிடைக்கலையே அப்படின்னுட்டு. ஆனா அந்த இயற்கை மேலேயும் கொடுத்த அந்த திறமை மேலேயும் அவருடைய ஹார்ட் ஒர்க் மேலேயும் நம்பிக்கை உண்டு. இன்னொன்று நாங்கள் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த பாடல் இருக்கிறதுனால அவரும் அந்த பாட்டு கேட்டு நானும் ரசிக்கிறது, நானும் பாடுறதுனால எங்களுக்கு அந்த கஷ்டம் வந்து பெரிய அளவில் அது அஃபெக்ட் பண்ணல, கிராஸ் பண்ணி போயிடும். கஷ்டம்னா தப்பா புரிஞ்சு போறாங்க. நமக்கு மத்த அந்த இந்த படம் பெருசா பண்ணலையேங்கிற கஷ்டம் தான், வேற ஒண்ணும் இல்ல.